படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல ஆக்டிங். சமுத்திரக்கனிக்கா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் இது. சார் கதையில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரன் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணக்கூடாது, ஓவர்லோடு எடுத்துக்கக்கூடாது. ஸோ அது மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லா குடும்ப தலைவர்களும் பார்க்க வேண்டிய படம், குடும்ப தலைவர்கள் பார்க்க வேண்டிய படம், கூட இருக்க குழந்தைகளும் வீட்டில் இருக்க பசங்களும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. சமுத்திரக்கனி சார் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது சார். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, யாருக்கும் இது இல்லை, எல்லாருமே ஈவனாக நடிச்சிருக்காங்க, நல்லா கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்னங்க சார்? பாட்டு ஓகே, நைஸ், வெரி மெலோடியஸ் சாங், நல்லாயிருக்கு. டைமிங் ஏற்ற சாங்கு. படம் ஆரம்பிச்சதும் தெரியல, முடியறதுன்னு தெரியல. குட், நைஸ் மூவி சார். தேங்க்ஸ், தாராளமாக பார்க்கலாம். தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே அவசியம் வந்து பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. அதிகமாக ஆசைப்பட வேண்டாம், கடன் அதிகமாக வாங்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நமக்குளால் என்ன முடியுமோ அந்த அளவு லைஃப் ஸ்டைல் கொண்டு போனாலே போதும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். இல்லை போர்லாம் அடிக்கல, நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. ஆமாம், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லாருமே அவசியம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம். கடன் வாங்காமல் வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு வாழணும். நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட படம்ன்றது ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க. போர் அடிக்கல சார், பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குது படம். கதையோட உன்னிப்பை நல்லா கவனிச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் படம், போர் அடிக்காது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சார் எல்லாருமே. சமுத்திரக்கனி ஃபஸ்ட்டு வந்து பணத்தை வச்சு தான் வாழணும் அப்படின்ற ரோல் வந்து யார் சொல்கிறதும் கேட்கக்கூடாதுன்ற ஒரே மோட்டிவேஷன்ஸ் திருப்பி சூப்பராக வந்துச்சு. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தார் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார், ரொம்ப நல்ல கதை. தேங்க்யூ சார். ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறது எப்படின்றது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன கஷ்டப்படுவாங்க, கடன் வாங்கி அளவுக்கு மீறி கடன் வாங்கி செலவு பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயந்தான். இதான் சப்ஜெக்ட், அதான் போயிட்டுருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே நல்லா இருக்குது சார். போர் அடிக்கல படம், நல்லா போயிட்டுருக்கு படம். இந்த விஷயத்தையே பார்க்கணுன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயம் அப்படியே பிரதிபலிப்பாகுது. அதுதான் எல்லாரோட லைஃப்பில் நடந்திருக்கதோ அதில் தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக பார்க்கலாம் படத்தை, போர் அடிக்காமல் இருக்குது ஃபுல்லாக. சமுத்திரக்கனி சார் வந்து அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எப்பயுமே நல்லா நடிக்கிறவர் தான். அவரை தாண்டி நான் சொல்கிறேன்னா, அவர் கூட நடித்த பேரா நடித்தவங்க, அந்த குழந்தை பையனாக நடித்த பையன் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கான். அவன் ஃபேமிலியாக கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் 100%. செல்வன் படம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, நல்லா எடுத்திருக்காரு, டைரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு, அவ அபிநயம் நல்லா பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஆனந்த் சாரோட பொண்ணவோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அவர் சமுத்திரக்கனி நல்லா பண்ணியிருக்காரு. அபிநயம் கொஞ்ச நேரம் வந்தாலும் எல்லார் மனசுலையும் நிற்கிற மாதிரி அன்பு பாசத்தில் அந்த சமுத்திரக்கனிக்கு லாஸ்ட்டில் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். அவரோட மனசறிஞ்சு அவரோட அன்புக்கு பாத்திரமாகி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது உண்மையிலேயே உயர்ந்த இடத்துல நிற்கிறாங்க. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது, பழைய காலத்து படம் மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டில் இருக்குது. இதே சின்ன வயசு பசங்க பணம் சொல்லிட்டு ஊராக போய் தெரியாமல் அம்மா அப்பா தாய் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்துக்கு அடிமையாயிட்டு ஊரில் போய் கஷ்டப்படாதீங்க, இருக்கிறத வச்சு நம்ம தமிழ்நாட்டில் நல்லபடியாக வாழுங்க, அந்த கொஞ்சம் பணமே நம்மளுக்கு தேவைக்கு போதும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். தமிழ்நாட்டில் வாழுங்க, எங்கே சுற்றினாலும் நம்ம நாடு தான் நம்மளுக்கு உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. அப்படி கேட்கும்போது உண்மையிலே அது சிறந்ததாக இருக்குது. சரிங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா. படம் நல்லா இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியா போய் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல படம். இது அம்மா அப்பா கஷ்டத்தை பசங்க நாங்கெல்லாம் எங்களை மாதிரி சின்ன பசங்கலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அம்மா அப்பா வீட்டில் கஷ்டப்படுறாங்க கடன். நாங்கள் இதை பார்த்தோன்னா எங்கள் அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும் நாங்கள் அடம் பிடிக்க தேவையில்ல. இது மாதிரி எங்கள் அம்மா அப்படின்றதுக்கு ஏதாவது கேட்டு அது மாதிரி. சமுத்திரக்கனி ரோல் நல்லா இருந்தது. சின்ன பையன் ரோல் தான். ஒரு டைலாக்னாலும் அந்த சின்ன பையன் ரோல் ரொம்ப நல்லா இருக்கு. சமுத்திரக்கனி படம் 10 out of 10. அது தெரியல, பட் ஆனா புரியுது எல்லாரும். எனக்கு ரொம்ப படம் சூப்பரா இருந்தது. படத்துல எந்த ஒரு என்ன சொல்ற ஒரு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் பார்க்கணுமா நம்ம யோசிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. கண்டிப்பா பசங்களோட தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு ஃபீல் குட் மூவி. மூவில வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அதனால அவங்க என்ன மாதிரி ஃபேஸ் பண்றாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்க, இதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸும் அவங்க லைஃப்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கலாம். இது வந்து நான் எடுத்துக்கிட்ட இந்த மூவில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதை வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க நம்புறேன். இல்ல, இது வந்து ஒரு ஃபேமிலியில நடக்கிற விஷயம் தான். ஏன்னா இப்ப நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா 4 பேர் சொல்ற அட்வைஸை நானும் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுவேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்றது அங்க நம்ம கஷ்டப்படும் போது புரியும். அது இப்ப நம்ம தெரிஞ்சு நம்ம பண்றோம், அவ்வளவுதான். செம்ம சான்ஸே இல்லை. அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் மாதிரி தான் இருந்தாரு ஒழிய அவர் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு ஹீரோன்றதுலாம் மறந்தாச்சு. ஒரு மிடில் கிளாஸோட டிராவல் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு. எல்லாருமே டேம் குட். அந்த சின்ன பையன் எல்லாம் நிறைய வாய் பேசுவான். ஆனா இப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணி அந்த சிங்கிள் டைலாக்லயே அவனை வந்து தூக்கியாச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப டைலாக்ஸ் இல்ல. ஆனா எங்க அப்பா அறிவாளி அறிவாளி அந்த ஒரு சின்ன டைலாக்லயே அந்த மூவி ஃபுல்லா அவன் செமையா வந்துட்டான். அந்த பையன் நல்லா இருந்தது. அதுல வந்து ஒரு மிடில் கிளாஸ் ரொட்டீன் லைஃப் இத வந்து நம்ம ஒரு பெரிய மூவி ஒரு பெரியது அப்படின்னு யோசிக்காம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில டிராவல் பண்றோம் அப்படின்னு நினைச்சோம்னா 100% மூவி செம்ம.